அது எல்லாவற்றிலும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டால், நல்ல காரியமாக இருந்தாலும் அதில் எதை தேடணும்? கர்த்தருடைய சித்தத்தை தேடணும். அல்லேலூயா. இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறல்ல, வீட்டில் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் பண்ணுறது நல்ல காரியமா கெட்ட காரியமா? சொல்லுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது நல்ல காரியமா கெட்ட காரியமா? நல்ல காரியம்தான். உலகத்தாருக்கும் நல்ல காரியம்தான், நமக்கும் அது நல்ல காரியம்தான். தேவனுடைய பார்வைக்கு அது என்ன காரியம்தான்? நல்ல காரியம்தான். அப்போ நல்ல காரியம்தான். கல்யாணம் நடக்கிறது நல்ல விசேஷம்தான். ஆனால் அதில் கூட என்ன இருக்குது? கர்த்தருடைய சித்தம் இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்களே, அது கெட்ட காரியமா நல்ல காரியமா? நல்ல காரியம்தான். அந்த காரியத்தில் கூட என்ன இருக்கிறது? கர்த்தருடைய சித்தம் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் வீடு கட்டுறீங்கல்ல, நம்ம வாழறதுக்கு ஒரு வசதியான ஒரு வீடு தேவை, ஒரு தங்குவதற்கு ஒரு வீடு தேவை, ஒரு ஸ்தலம் தேவை. அப்போ வீடு கட்டுறோம்ல, அப்போ அந்த வீடு கட்டுறது நல்ல காரியமா? எத்தனை பேருக்கு நல்ல காரியம்? அல்லேலூயா. வீடு கட்டுறது நல்ல காரியம்தான். அப்போ அதில் கூட என்ன இருக்குது? கர்த்தருடைய சித்தம் இருக்கிறது. வீடு கட்டுறது நல்ல காரியம்னு சொல்லிட்டு நீ ஜோசியம் பார்த்து கட்டினா அது கர்த்தருடைய சித்தமா? அல்லேலூயா. வீடு கட்டுவது என்பது நல்ல காரியம்தான். அது ஆண்டவர் தடை செய்ய மாட்டாரு. நீ வீடை கட்ட